நேத்து நைட்டு ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, அத பத்தி வியானா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில நான் ஒண்ணு கிளியரா சொல்லிடுறேன். வியானா என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நான் அந்த வீடியோல சொல்றேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நேத்து வந்து இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு. பாருவும், கமருதீனும் பண்ணது ரொம்ப தப்பு தான். ஆனா, இதே கண்டஸ்டன்ட்ஸ இதுக்கு முன்னாடி நெறைய பேர் கண்ணுல அடிச்சிருக்காங்க. அப்புறம் கால்ல அடிச்சிருக்காங்க. வேற நெறைய இன்ஜுரீஸ் என்னெல்லாம் நடந்ததோ, எல்லா இன்ஜுரீஸையும் சொல்றாங்க. நெறைய பேத்துக்கு செஸ்ட்ல அடிச்சிருக்காங்க. இப்படி பயங்கரமான அடிய ஒருத்தரும் வாங்கியிருக்காங்க. ஆனா, இந்த விஷயத்த அப்படி ரொம்ப தன்னோட பெனிஃபிட்டுக்காக ஊதி ஊதி பெருசாக்கி, அவங்களோட பெனிஃபிட்டுக்காக மத்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக அத ரொம்ப பெருசா காமிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். நேத்து பாரு கமருதீன் பண்ணது தப்பு தான். சாண்ட்ராக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். நான் அது இல்லன்னு எதுவுமே சொல்லல. ஆனா, இந்த மாதிரி இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையிலேயே இந்த டாஸ்க் இப்படி விளையாண்டுருக்க கூடாது. இது பெரிய தப்பான காரணம் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அத ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும். பிக் பாஸ் அத பண்ணல. அப்புறம் என்னன்னா, இது இந்த வீட்ல எல்லாமே ரூல்ஸ வந்து ஒருத்தருக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறாங்க. இப்ப அவங்களோட பர்சனல் ஃபேவரைட்னா அதுக்கேத்த மாதிரி ரூல்ஸ மாத்திக்கிறாங்க. கம்ப்ளீட்டா எந்த ரூல்ஸுமே நிரந்தரமா இல்ல. ஒருத்தவங்களோட ஃபேவரைட்டுக்கு ஏத்த மாரி அது மாறிட்டுருக்கு. அப்படி ஒருவேளை இதெல்லாம் வந்து நீங்க எல்லாருமே தப்புன்னு சொல்றீங்கன்னா, 2வது வாரத்திலிருந்து 2வது டாஸ்க்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ, எல்லா டாஸ்க்ல நடந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க குரல் கொடுத்துருக்கணும். இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து பேசியிருக்காங்க. இதில ஏதாச்சும் நான் சொன்னது வந்து தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. வியானா நெக்ஸ்ட் வீக் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ள வரப்போறாங்க. ஸோ உள்ள வந்து இத பத்தி ஏதாவது கருத்து தெரிவிப்பாங்களா? தெரிவிக்கும்போது பாரு கமருதீன் வீட்டுக்குள்ள இருப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.